அனைவருக்கும் வணக்கம். ஃபண்டமெண்டல் இன்வெஸ்டிங் சேனலில் உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருந்தோம் ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் எப்படின்னு சொல்லிட்டு கேஷ்லேருந்து தொடங்கி இன்வென்ட்ரி, ஓகே, கூட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி கூட்ஸ், தென் செல்லிங், அது ரிட்டர்ன் வந்து கேஷ். ஓகே, இதை பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் ஆக்சுவலாக நம்ம சேல் பண்ணும்போது ப்ராடக்டோட பிராண்டு எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ரிட்டன் கேஷ் வந்து டக்குன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் வந்து உங்களுக்கு லோவாக இருந்தால் எவ்வளோ லோவாக இருக்கோ, இன்கேஸ் அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அது பெட்டராக இருக்கும். ஓகேவா? எந்தளவுக்கு லோவாக இருக்கோ அந்தளவுக்கு இது வந்து பெட்டர். தென் நம்ம நெக்ஸ்ட் விஷயம் வரும், கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள். மெயின் ரீசன் வந்து எங்கே வரும்னா நம்ம செல்லிங்கில் தான் வரும். அதை செல் பண்ணி அது ரிட்டன் கேஷாக எடுத்துகிட்டு வரோம் இல்லை, அதுதான் பெரிய விஷயம். ஸோ கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள்னால் இந்த செல்லிங்கிலிருந்து இந்த கேஷை கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஹவு மெனி டேஸ் அது இதில் ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த செல்லிங்கிலிருந்து இந்த கேஷை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம மினிமம் இருந்தால் தான் நம்மளுக்கு பெட்டர். ஸோ இதுவும் வந்து லோ ஆர் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்தால் பெட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம டேஸ் பேபிளில் வந்தோன்னா நம்ம ஒரு கம்பெனி ரன் பண்ணதுலேருந்து நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனி ரன் பண்ணால் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் இங்கேருந்து வரும், இங்கேருந்து வரும் பட் நம்ம டேஸ் பேபிள்னு வந்தாங்கன்னா இப்போது ஒரு கம்பெனி ப்ராடக்டை நம்ம வாங்குகிறோம், ஹவு மெனி டேஸ், எவ்வளோ நாள் கழிச்சு நம்மளால் அந்த காசை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ டேஸ் பேபிளும் வந்தால் அந்த காசை வந்து நம்ம எவ்வளோ நாளில் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து இவங்க செல் பண்ணாங்க, பட் இந்த சினரியோ வரும்போது மட்டும் நம்ம பை பண்ணுறோம். இந்த பை பண்ண ப்ராடக்ட்டுக்கு நம்ம எத்தனை நாள் கழிச்சு அந்த காசை கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், ஒரு கம்பெனியை ரன் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு வந்து அந்த ப்ராடக்டை சேல் பண்ணி அதை வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை கேஷாக மாற்றி எடுத்துகிட்டு வரணும், கம்பெனியோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறோம். தென் அதை பை பண்ணாங்களே கன்சியூமர், அந்த கன்சியூமருக்கு என்னென்னா அவங்க எவ்வளோ டிலே பண்ணுறாங்களோ அவ்வளோவும் அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது 1 லட்ச ரூபாய்க்கு 1 லேக்குக்கு அவங்க வந்து ப்ராடக்டாக வாங்குகிறாங்க. ஓகேங்களா? அந்த 1 லட்ச ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கும்போது ஒரு 20,000 பே பண்ணுறாங்க, மீதி 80,000 வந்து இவங்க 2 மந்த்து கழிச்சு தரேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மீதி 80,000 வந்து 2 மந்த்து கழிச்சு சொல்கிறாங்க. அதே வந்து வேற ஒரு கம்பெனியில் 20,000 பே பண்ணிவிட்டு இந்த 80,000 வந்து 1 மந்தில் பே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வாங்குறவங்களுக்கு எது பெட்டர்னா 2 மந்த்து டைம் கிடைக்குது இல்லை அந்த 80,000க்கு, அதான் பெட்டர். ஸோ ஹையர் டேஸ் இஸ் பெட்டர். இங்கே என்ன பார்த்தோம், கம்பெனி கேஷ் கன்வர்ஷன் எவ்வளோ கம்மி நாளில் முடிக்குதோ இல்லை அதுக்கு நெகட்டிவில் முடிஞ்சாலோ அது வந்து பெட்ரு. ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸும் வந்து லோ ஆர் நெகட்டிவில் இருந்தால் ரொம்ப பெட்ரு. பட் டேஸ் பேயபிள் வந்து ஹையர் டேஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்தளவுக்கு வந்து இந்த பையரு இல்லை இந்த கம்பெனிக்கும் வந்து பெட்ரு. ஏன்னா இவங்க வாங்குகிற ரா மெட்டீரியல் வந்து வேறு ஒரு கம்பெனிலேருந்து வாங்குவாங்க. அந்த ரா மெட்டீரியலை இவங்க வந்து ரிட்டன் பே பண்ணும் போது இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பீரியட் அதிகமாகுதோ அந்தளவுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி டேஸ் வந்து எப்பயுமே வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தோம், கேஷுக்கு அடுத்து நம்ம இன்வென்ட்ரி பண்ணுறோம். ஸோ இன்வென்ட்ரி பண்ணிவிட்டு அதை உடனே முடிஞ்ச அளவுக்கு ஃபினிஷ்டு கூட்ஸாக மாற்றினா தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சேல் பண்ண முடியும் அந்த ப்ராடக்டை. ஸோ இன்வென்ட்ரி டேஸ் வந்து எந்தளவுக்கு லோவில் இருக்கோ அந்தளவுக்கு வந்து சூப்பர்னு சொல்லாங்க. ஸோ
இன்வென்ட்ரி டேஸ் வந்து எந்த அளவுக்கு லோ இருக்கோ அந்த அளவுக்கு சூப்பர்னு சொல்லலாம். டெப்டர்ஸ் டேஸ் நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன். ப்ராடக்டோட பிராண்டு, குவாலிட்டி அண்டு அப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து எந்தளவுக்கு ஃபேமஸ், தென் சப்ளை எப்படி இருக்குது. இப்போது ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு சப்ளை அதிகமாக கிடைக்குதுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம டெப்டர்ஸ் டேஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல விற்கிறாங்க. ஸோ யாரும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. இப்போ வாங்கியே ஆகணும், இந்த பொருள் வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு யாரும் வந்து சொல்ல முடியாது. ஸோ எந்தளவுக்கு வந்து சப்ளை வந்து டிமாண்டாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த டெப்டர்ஸ் டேஸ் வந்து லோவில் இருக்கும். ஸோ எந்தளவுக்கு டெப்டர்ஸ் டேஸ் வந்து லோவில் இருக்கோ லோயர் இஸ் பெட்டர். சப்ளை டவுனாக இருந்துச்சுன்னா சப்ளை லோ, அப்போ பையர் ஹையாக இருக்காங்கன்னா டெப்டர்ஸ் டேஸ் வந்து பையர் வந்து ஹையாக இருக்காங்கன்னா டெப்டர்ஸ் டே வந்து லோவாக இருக்கும். ஸோ டெப்டர்ஸ் டே எந்தளவுக்கு லோவாக இருக்கோ கம்பெனியோட மாடல் வந்து நல்ல மாடல்னு சொல்லலாம். ஓகேங்க. இதெல்லாம் பேசிக். ஒரு கம்பெனியை வந்து எப்படிலாம் அனலைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.